இந்தியாவிலேயே அறிவு கட்டோனே இதுவே உங்களுக்கு பெரிய பாவம் வந்து சேரும். எது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நரகம் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கருணையே காட்ட மாட்டான் ஏமா இந்த மாதிரிலாம் போய் பேசுகிறீங்கன்னா. இந்தியாவிலேயே வருமான வரி கட்டக்கூடிய ஒரே நபர், உண்மையாக என்ன வருமானமோ அதை வருமான வரியை கட்டக்கூடிய ஒரே நபர் அஜித்குமார். பல பேர் வந்து துபாயில் சொத்து வாங்குற நடிகர்கள் யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அஜித்தை தான் அப்ரோச் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவர்கிட்ட நேர்மை இருக்கு. ரஜினி வந்து பிளாக்ல டிக்கெட் விற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வராருன்னா அவர் பிளாக்ல டிக்கெட் சொல்ல முடியுமான்னு அப்படியே மாற்றி பேசுகிறானுங்க. இந்த பக்கம் வந்து என்னென்னு கேட்டால் விஜய் வந்து ரோகிணி தேட்டரில் வந்து ஒரு டிக்கெட் வேணால் அது விஜய் பொறுப்பேற்றுக்க முடியுமா பிளாக்ல டிக்கெட் விற்றா? வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லாரும் வைக்கிறாங்க. அப்போ அஜித்துக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? ரஜினிக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? அவர் நிறைய கடந்து வந்த பாதை நிறைய இருக்கு. என்ன கடந்து வந்தார்? பனையூரே கடந்து போல. இன்னும் சார் சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காரு? பீலா பிஸ்மின்னு சொல்லுங்க சார். சும்மா என்ன மூத்த பத்திரிகையாளர் இருந்தா அவனே முட்டு சந்து பத்திரிகையாளர் சொல்ல வேண்டாம். மூத்த பத்திரிகையாளர் இல்லை அவனுங்க, முட்டு சந்து பத்திரிகையாளர்கள். சொல்லுங்க என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? விஜய் வந்து புலி படத்துல வரி ஏய்ப்பு செய்தார்ன்றதுக்காக ஒரு வழக்கு நடந்தது. உடனே அஜித் கூட எவ்வளவு கருப்பு பணம் வாங்கிக்க தெரியுமா? டேபிள்ல பணத்தை கட்டலாம் நான் பார்த்துருக்கேன். இந்தியாவிலேயே அறிவு கட்டோனே இதுவே உங்களுக்கு பெரிய பாவம் வந்து சேரும். எது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நரகம் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கருணையே காட்ட மாட்டான் ஏமா இந்த மாதிரிலாம் போய் பேசுனீங்கன்னா. இந்தியாவிலேயே வருமான வரி கட்டக்கூடிய ஒரே நபர், உண்மையாக என்ன வருமானமோ அதை வருமான வரியை கட்டக்கூடிய ஒரே நபர் அஜித்குமார். அவரை போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதுக்குன்னா இவங்க கொஞ்ச நாளாக பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறானுங்க. என்னென்னா விஜய்க்கு டோட்டலாக நேம் டேமேஜ் ஆகுது, அது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வாங்குகிற காசுக்கு மேலே கூவுறானுங்க. இவனுக்கு நல்லா தெரியுது. பச்சையான அதாவது என்ன கெட்ட பொய் வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா கேடு கெட்ட பொய் வார்த்தைன்றது இதுதான் இருக்கிறதுலே. நான் தப்புன்னு சொல்லக்கூடியவன், அஜித்தே தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவன் இந்தியாவிலே. நான் கேதர் பண்ண விஷயம் சொல்கிறேன். இந்தியாவிலேயே ஒரு நடிகர் வந்து தன் வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து முழுமையாக வரி கட்டுறது யாருன்னா வருமானத்துக்கு அஜித் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ துபாயில் வந்து பல பேருக்கு சொத்து வாங்குறாங்க. பல பேர் வந்து துபாயில் சொத்து வாங்குகிற நடிகர்கள் யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அஜித்தை தான் அப்ரோச் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. எதுவும் இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் வந்து தகுதி திட்டங்கள் எதுவும் நடக்காமல் பார்த்துப்பார். முழுக்க அவரை ஒரு மீடியேட்டராக வச்சு வாங்கிறதுக்கு காரணமே அவர் தான் வாங்கியே தரார். ஏன்னு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு அவர் உண்மையாக நடந்துப்பார். அந்த உண்மைக்காக தான் எல்லாருமே இன்றைக்கி வந்து பல பேர் துபாயில் போய் சொத்து வாங்கிறதுக்கு முதல்ல ஃபோன் யாருக்கு பண்ணுறாங்கன்னா அஜித் தான் பண்ணுறாங்க. ஒரு டைமில் ராஜேஷ் பண்ணார், நடிகர் ராஜேஷ். இப்போ யாருன்னா அடுத்து வந்து இப்போ ஏன்னா அந்த துபாயில் வந்து இவங்களுக்கு சோர்ஸஸ் எதுவும் இல்லைன்னா அது வந்து அஜித் மூலமாக தான் அந்த சோர்ஸஸ் மூலமாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலாம் சரியாக இருக்கா, வில்லங்க இருக்கா, என்ன ஏதுன்றது கேட்டு வாங்குறாங்க. அதனால் இவனுங்கெல்லாம் ஓவர். இதெல்லாம் என்னன்னா முழுக்க நான் சொல்கிறேன், இது வந்து விஜய் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்வையும் அஜித் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாறுகன் கொண்ட பார்வையும் பார்க்கறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீ விஜயோடைய அருமை பெருமைகளை சொல்லு. இவரும் பிளாக்ல வாங்கினாரு, இவரும் பிளாக்ல என்ன வேலை? இப்போதான் சார் சொல்லி அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னிருக்கா சார். இப்போதான் சார் வந்து ரஜினியை சொன்னானுங்க. ரஜினி வந்து பிளாக்ல டிக்கெட் விற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வராருன்னா அவர் பிளாக்ல டிக்கெட் விற்கல சொல்ல முடியுமான்னு அப்படியே மாற்றி பேசுகிறானுங்க. இந்த பக்கம் வந்து என்னன்னு கேட்டால் விஜய் வந்து ரோகிணி தேட்டரில் வந்து ஒரு டிக்கெட் வேணால் அது விஜய் பொறுப்பேற்றுக்க முடியுமா பிளாக்ல டிக்கெட் விற்றா அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களை காரி துப்புறதை இவங்க பார்த்தா தானே. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்னன்னா இவங்களுடைய பார்வையாளர் வந்து இருக்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. காரணம்னா இவனுக்கிட்ட நேர்மையான பேச்சு இல்லை, உண்மையான பேச்சு இல்லை, சத்திய வார்த்தைகள் இல்லை. இவனுக்கு பொய் பேசுகிறானுங்க, அதுவும் காழ்ப்புணர்வோடு போய் பேசுகிறானுங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆகும்போது இவங்க பார்வையாளர் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. சரன்னு குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இவங்க மற்ற மீடியாக்களில் கூப்பிட்றதும் கிடையாது இவங்கள. காரணம் என்னென்னா விஜய் கொண்டு சொம்படினால வியூஸ் வர மாட்டேங்குது. ஆனால் மற்ற சேனலில் இவங்களை கூப்பிட்றதில்ல. இப்போ இவங்க சேனலில் மட்டும்தான் உட்காந்து பேசுகிறானுங்க இவனுங்க. இதுதான் உண்மை. இந்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர் தான் என்டர்டைன்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார். ஆமாம். மெர்சல் படத்துல உட்காந்து என்கிட்ட கெஞ்சினியே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கெஞ்சாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா
விஜயோட கூட இருக்கிற நபர்கள் புஷியானது உட்பட எல்லாம் சொல்கிறேன், காரியம் ஆகணும்னா இவனுக்கு காலை நக்கிறவனுக்கு தான். கடந்த காலத்தில் நம்ம பார்க்கலையா, இதே எஸ்எஸ்சியாக அந்த வேலை செஞ்சு வந்தாலும் சார், தன் மகனை எப்படியாவது தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக ஏன் இதே பீலா பிஸ்மி சொல்லாமல் பாருங்கள். படம் வந்து விமர்சனம் பண்ணும்போது அஜித் விஜய்னு சொல்லாதீங்க, விஜய் அஜித்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாருன்னு அவனே சொல்கிறான். ஒப்புதல் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். எங்களை சொல்லும் போது விஜய் அஜித்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசினார், விஜயே பேசினாருன்றான். இதை விட என்ன வேணும்? இப்படி அவனுடைய பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து போடும்போது விஜய்க்கே தர்ம சங்கடமாகுது. என்னடா இது பழைய ரெக்கார்ட், ஏன்னா இவனுக்கு அவ்வளோ பேசியிருக்கானுங்க. அதனால் இது இப்போ இவனுக்கு இதை பேசுறதுனால அஜித்தோட புகழ் குறைய போதா? அஜித் வந்து கருப்பு பணத்தை வாங்கி கட்டுக்கட்டாக வச்சிருக்கிறாருன்றதுனால அதனால் அவருக்கு என்ன மார்க்கெட் ஏதாவது குறைய போதா? பொய்ன்றது ஊருக்கே தெரியும். சினிமா எல்லாரும் ஏமாற்ற முடியாது சார். இவனுங்க நினைக்கிறானுங்க இவனுங்க வேலையை கிசுகிசு பத்திரிகையாளர் தானே சார் இவனுங்க. சரி சார், கருப்பு பணம் வச்சு நானே இவங்களை புஷ்பா புருஷனுங்கன்னு நான் சொல்கிறேன். யார்? பீலா பிஸ்மி, அந்தப்புறம் அந்தனை, சக்திவேலு, இவனுங்கெல்லாம் வந்து என்னென்னா புஷ்பா புருஷனுங்கன்றது தான் கரெக்டான அடைமொழி. எப்போ சொன்னாலும் மூத்த பற்றியாக சொல்லாதீங்க. எப்போ வந்து அவங்கள பற்றி பேசுறதுனா இந்த டைட்டில் கொடுங்க, புஷ்பா புருஷன்கள். யார்? பீலா பிஸ்மி, அந்தப்புறம் அந்தனை, சக்திவேலு, இவனுங்க. ஏன்னா இவனுக்கு எடுத்த டைலாக் தான் அது இவனுக்கே புரிஞ்சிடுச்சு. இவனுக்கு தான் வந்து விக்னேஸ்வரன் சொன்னானுங்க, நயன்தாரா புஷ்பான்ற மாதிரி அவன் புஷ்பா புருஷன். அதே புஷ்பா புருஷன் காலை நக்குனானுங்க துபாயில். நம்ம பார்த்தோமா இல்லையா? இல்ல, இவனுங்க தான் சொல்றானுங்க அஜித்துக்கு மார்க்கெட்டே இல்ல, அப்புறம் அஜித் கருப்புல பணம் வாங்குறாங்க. இதெல்லாம் புரியுது. ஏதாவது சொல்லணும் சார். சார் என்னைக்கு இவனுங்க ரஜினியை வந்து கீழே தள்ளுறானுங்க, ஏதாவது கேட்டால் வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க, டிஃபேம் பண்ணுறாங்களா, அப்போயே எனக்கு கதை முடிஞ்சிச்சு சார். ரஜினி எவ்வளோ பெரிய கல்ட்டு, இன்றைக்கும் கில்லி அசைக்க முடியல. இன்றைக்கும் இவன் மார்க்கெட் போயிட்டு இப்போ இதை பாருங்க, அரசியலே மார்க்கெட் இழந்து இவனுக்கு எப்படி போனால் அவன் எப்படி போனால் இவனுக்கு என்ன சார் வந்தது? இல்லைனா அவனை போய் இப்போ போய் ஆகா ஓகோன்னுங்களா? நல்லா தெரியுது அவனுடைய சரக்கு என்னன்னு தெரியுது. ஒரு மீடியாவை மீட் பண்ண முடியல, அவரே அதுக்கு ஒரு கதை எடுக்கிறானுங்க. அஜித் வந்து ஆங்கில மீடியாவில் பேசினார், இவரும் ஆங்கில மீடியாவில் பேசினார். சரிடா, அவன் பேசுறது அப்படியே இன்றைக்கி அஜித் பேசுறது அப்படியே வீடியோவாக இருக்குல்ல, இவன் ஆஃப் கேமராவில் பேசினான்றான். இப்போ இதுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. நீங்கள் அஜித் கருப்பில் வாங்கியிருந்தா, அஜித் ஏமாத்திருந்தான்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் வீட்டில் ஒரே ஒரு வருமான வரித்துறை சோதனை நடந்ததே இல்லை. அதான் நான் கேட்குறேன் சார். இது வந்து சார் இவனுக்கு எடுத்து விடுறது என்னென்னா, இந்த நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நேற்றுலேருந்து ஒரு மேட்ரு ஓடிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லோரும் வைக்கிறாங்க. அப்போ அஜித்துக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? ரஜினிக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லையா? சூர்யாவுக்கு 2 ஓட்டு இல்லையா? இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு 1 ஓட்டு இருக்குது. அதுதான் சார், எல்லாருக்கும் இருக்கிற சார் 2 ஓட்டு. நீங்கள் ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு இருக்குன்னா ஒரு நடிகன்ற முறையில் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க, மனசாட்சி இருக்காடா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கரம், உனக்கும் கை சிவந்து போயிருக்கு. எதுக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும், அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆரோட ஒப்பிட முடியுமா சார்? நீங்கள் சொல்லு பார்க்கலாம். சரக்கு அடித்து வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பொதன்னு ஆக்கி வச்சிருக்கிற, கையெல்லாம் சிவந்து போயிருக்கு. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி புஷ்பா புருஷனில் அந்த பீலான்னு சொல்லுவீங்களா சார், உங்கள் பாஷையிலே சொல்ல போனால் அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் அண்ணாமலையை வந்து விஜய் ரசிகத்தை அடிக்கவே ஆரம்பிக்கலையா, இன்னும் அடித்தாலும் அண்ணாமலை தாங்கவே மாட்டாங்க. திருப்பி சொன்னேன், இது ஒரு சைடில் ஒரு மென்டல்னா அது ஒரு சைடில் மென்டலு, இது ஒரு தற்குறினா அது ஒரு தற்குறி. 2 பேருமே பீடைங்கன்ற. நான் அண்ணாமலையும் விஜயும் தமிழ்நாடு அரசியலில் பிடிச்ச சனியன்கள், பீடைகள், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு வார்த்தையே இல்லை. இதில் எந்த பீடை ஒஸ்தின்லாம் பார்க்க முடியாது. 2மே பீடைகள். இதில் வேறு நான் அடிக்க ஆரம்பிக்கலை, நீ அடிக்க ஆரம்பிக்கலை, எல்லாமே. ஏன் நடிகையோட இடுப்பை கீழ்ற மேட்ரு யார் அடிச்சது? அண்ணாமலை தானே அடித்தார், அண்ணாமலை தானே பேசுனது. இல்லை அவரே சொன்னார், என்ன சொன்னார், நான் உடனே அந்த நடிகை இடுப்பை கீழ் இல்லையா தெரிச்சு ஓடலாம் இல்லையா? ரொம்ப 2மே பீடைங்கன்றான். தமிழ்நாடு அரசியல் வந்து ஒதுக்கப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னா இவனுக்கு தான். நல்ல வேலை, அந்த பக்கம் அவன் டம்மி ஆகிறான், இந்த பக்கம் இவன் டம்மி ஆகிறான். 2மே பீடைகள். ஒழிகிறது நல்லது. தமிழ்நாடு அரசியல் வந்து 2 பீடைகளை ஒழிஞ்சா நல்லது. சார் இன்னொரு கேள்வி கேட்குறது என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு டைமில் ஒரு மாநாட்டில் பேசினார், நடிகர்கள்லாம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, இவங்களாம் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல, இவங்கெல்லாம் வந்து ஒழுங்காக டேக்ஸ் கூட கட்ட மாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்கன்னு பேசினார். அப்போ ஒரு ஆள் சொன்னார், எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகரும் ஒழுங்கா வரி கட்டுறது இல்ல, அஜித் மட்டும் தான் ஒழுங்கா வரி கட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் மட்டும் கிடையாது சார், யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க.
அஜித் வந்து வரி கட்டாத ஏமாத்துறது கிடையாது. அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த பத்மபூஷன் பட்டம் கொடுத்தது கூட சில இது இருக்குது, ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் வந்து இவர் எதுலலாம் வராருன்றதை பார்த்து தான் கொடுத்தாங்க. கார் ரேசிங்காக அதில் சேருது, இன்னொரு பக்கம் இந்த வரி முழுமையாக கட்டுறதுன்றது சேருது. இப்படி தான் வந்து ஒரு டைமில் விஜயகாந்த் ரைடு போனபோது சொன்னாராம், எனக்கு இந்த கணக்கு வழக்கெலாம் தெரியாது, எவ்வளோ கட்டணும் சொல்லுங்கள் நான் கட்டிடுறேன்னு சொன்னாராம். மீதி எல்லாமே அவனுக்கு தான் தெரியணாராம். யார்? ஆசியா இப்ராஹிம் தான் அவனுக்கு தான் தெரியணாராம் எல்லாத்துமே. என்னங்க இவ்வளோ இன்னோசென்ட்டாக அப்பாவியாக இருக்கிறாரு இவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, இந்த கணக்கு வழக்கெலாம் தெரியாதுன்னாராம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், நீ 1008 பேர் ரூட்டுன்னு ஒரு அமைப்பு நடத்துறது யார் சார்? விஜயோட பினாமி தானே அவன் ஜெகதீஷ். ரூட்டு எதுக்கு? நடிகைகள் வச்சுட்டு வந்து மாமாவால் தான் பார்த்துன்னு இருக்கிறானுங்க அந்த ரூட்டுன்ற அமைப்பில். வேறு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? நீங்கள் சொல்லுங்கள். அவன் யார் அவன்? இல்லை சார், அன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த தற்கொலை திட்டானுங்க. இவர் என்ன தெரியும் அஜித் தமிழ் வரி கேட்டாரு. டேய், அவர் யூனியன் மினிஸ்டர் அந்த அவருக்கு தெரியாது. இவங்க எல்லாமே வடிகட்ட முட்டாள்கள் சொல்லிட்டு யாரை என்ன சொல்கிறோம் என்ன கமெண்ட் பண்ணுறது கூட தெரியாமல் தான் சார் பேசிட்டு இருக்கிறானுங்க. அவருக்கு எப்படி தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு. சார், சமீபத்தில் டி ராஜேந்திரனுடைய உயிருள்ள உரை உஷா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து அந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ இல்லை, அது வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி சார் எடுத்துக்க முடியும்? சார் ரீரிலீஸ் பண்ணுறதை பற்றி இல்லை சார், ரிலீஸ் பண்ணட்டும் சார். அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து டி ராஜேந்திரன் வந்து கடுமையாக உழைச்சி வந்த படம் வெற்றி சார். டிஆரை வந்து அடையாளம் காட்டின படங்களில் உயிருள்ள உரை உஷா, மைதிரி என்னை காதலி, இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் எல்லாம் ஓஹோன்னு ஓடின படம் சார். அதை ரீரிலீஸ் பண்ணுறதுனால இன்னும் பண்ணட்டும். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசின ஒரு வார்த்தை தான் என்னென்னா, நான் சிலம்பாட்ட படக்குழுவினர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த ரீரிலீஸை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் என் மகன் படம்ன்றதுனால நான் தள்ளி வச்சுக்கிட்டேன். அதோடு நிறுத்தாமல் அடுத்தது என்ன போடுறாருன்னா, ஜனநாயகன் படம் வந்தால் கூட நான் வந்து இந்த என்னுடைய படத்தை வந்து நான் தள்ளி வைப்பேன்னு சொல்கிறாரு. இந்த உயிருள்ள வரை உஷா அந்த ரீரிலீஸ். நான் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா அது என்னவோ அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் பேசணும். நீங்கள் சிலம்பாட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, அதில் நியாயம் இருக்குது. சிலம்பாட்டம் நிகழ்ச்சியில் தான் நீங்கள் வந்து இப்போ அந்த படம் வந்து அந்த ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் போய் பேசுகிறீங்க, அது ஓகே, அது தப்பு கிடையாது. நீங்கள் அது பேசுனது வந்து உங்கள் மகன்ற படம்னால சிலம்பாட்டம் படக்குழு வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் சார் இந்த படம் வரதுனால கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் தள்ளி வைக்கன்னு சொன்னேன். ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அரசியல் படம் அது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் கருத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. போகிற போக்கில் கேட்டால் ஜனநாயகன் படத்தை கூட கேட்டாங்கன்னா நான் தள்ளி வைப்பேன்னு சொல்கிறது வந்து, நீங்கள் விஜய்க்கு ஏதோ ஃபேவராக பேசுகிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன சரி கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் விமர்சனத்துக்கு உள்ளாகிறீங்க. இங்கே யாரும் வந்து அந்த சொத்துக்கள் அப்படியே எழுதி கொடுக்குற மாதிரி ரசிகர்கள்லாம் எழுதி கொடுக்க முடியாது. இதை நம்ம அப்படி பேசிட்டோம்னா உடனே விஜய் ரசிகர்லாம் சிம்பு படத்தை பார்த்துருவாங்க. அப்படி தான் அவருடைய பேச்சு இருந்தது. ஏன்னா சிலம்பாட்டம் நிகழ்ச்சியில் தான் வந்து இவர் அதை பேசுகிறாரு. அந்தந்த ரசிகர்கள் அவங்களுக்கு ரசிகராக இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ரசிகர்லாம் அப்படியே விலைக்கு வாங்கிறது மடைமாற்றம் பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யாருமே நீங்களும், அதாவது டிஆரும் சொல்கிறேன், சிம்புவும் தேவையில்லாமல் பேசுகிறார். சிம்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அவர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு நடிகன்ற முறையில் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நடிகன் ஆகிப்போம் அவர். இப்போ அரசியல் கட்சி தலைவராகிட்டார் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை பேசும்போது எச்சரிக்கையாக பேசணுமா இல்லையா? இப்போ அவர் நடிகன் மட்டும் கிடையாது, அரசியல் கட்சி தலைவராகிட்டார். அந்த படமும் அரசியல் படம். அப்போ அந்த படம் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் கருத்து சொல்கிறன்ற பேரில் நான் நடிகன்ற முறையில் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்கிறதும் சரி. அவர் எனக்கு அரசியல்லாம் தெரியாது, அவர் நிறைய கடந்து வந்த பாதை நிறைய இருக்குது. என்ன கடந்து வந்தார்? பனையூரே கடந்து போகல இன்னும். இதே நீங்கள் அதே மாதிரி கடந்து போவீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்றது தேவையில்லாத வார்த்தை. நீங்கள் நடிகர்கள் துணை இருக்கணும்னா நீங்கள் யார்? எவ்வளோ பேர் நடிகர்கள் சிக்கலில் இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எவ்வளோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுங்க. சக நடிகனுக்கு துணை இருக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், போண்டாமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் இறந்து போனார். சிம்பு உதவி பண்ணியிருக்காரு சில பேருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து இதில் எதுக்கு போய் இப்போ நாங்கள் இந்த ஸ்ரீகாந்த் வந்து போதை மருந்து வழக்கில் கைது செய்தாங்க. நீங்கள் என்ன அவருக்கு துணை இருந்தீங்களா? பக்கத்தில் போயிட்டு அவருக்கு ஏதாவது சப்போர்ட்டாக ஆதரவாக பேசுனீங்களா? பேசல. அதே மாதிரி தான் ஜனநாயகம் படம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் என்ன சிக்கல் இருக்குது என்னென்னே தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து விஜய்க்கு குரல் கொடுக்குறேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் நிலைமை என்னன்றதை பாருங்கள். முதல்ல உங்கள் நிலைமையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல் நீங்கள் இல்லை. டாப் 5ல் எப்படி வருது? டாப் 3 எப்படி ஆகுது? டாப் 2 எப்படி ஆகுது? அப்படி யோசிங்க. அதை விட்டு வந்து விஜய்க்கு நீங்கள் வந்து போய் வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவும் பிள்ளையுமே 2 பேருமே இது பார்த்துங்க. இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி வந்து
தேவையில்லாமல் சர்ச்சையில் போய் சிக்காதீங்க. முதல்ல உங்கள் கெரியர் என்னன்றதை நீங்கள் பாருங்கள் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.